சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டிய வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னத்துக்காக நீங்க கிறிஷை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு நீங்களும் உங்க பொண்ணும் ஜாலியா இருக்கலானா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் கிறிஷோட பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பேசாம ரோகிணியை பத்தின விஷயத்த சொல்லிடலாமா? அவங்க கிட்ட சொன்னையாவது ரோகிணியை ஏதாவது ஒரு மொழியில இவங்க காப்பாற்ற மாட்டாங்களா? இவங்க 2 பேரும் ரொம்பவே நல்லவங்க. நம்ம இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைய காப்பாற்றிருக்காங்க. கிறிஷோ இப்போ இங்கே நடமாடிட்டு இருக்கலாம். அதுக்கு காரணமே மீனாவும் முத்துவும் தான். ரோகிணி தான் அதை புரிஞ்சுக்காம தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கானா? நம்மளும் அப்படியே விட முடியுமா? பேசாமல் இவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி இருந்துட்டு, நான் இவ்வளோ ஹாஷாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. வேற வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட நான் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு. என் பொண்ணு சொன்னதுனால தான் நான் அப்படி பேசினேன். அப்படி யாரும்மா உங்கள் பொண்ணு? உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கம்மா அப்படின்ற மாதிரியெல்லாம் மீனாவும் முத்துவும் கேட்குறாங்க. சரி வேறு வழி இல்லை, இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு பார்லாமாவோட ஃபோட்டோவை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ தான்ப்பா என்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துவும் மீனாவும் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரோகிணிக்கு முதல் தரம் கல்யாணம் ஆகுனது, கிறிஷ் வந்து பொருந்தது, அதுக்கு அடுத்ததாக அவர் இறந்து போனது, ரோகிணியோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி அவங்க சென்னைக்கு வந்தது, மனோஜை கல்யாணம் பண்ண வரைக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.